கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணி இந்த காரை வந்து ஒரு ஹைட் தூக்கி காமிச்சு இந்த மாதிரி ரேசிங் காரும் இதில் இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸ்லையும் இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கோசம் தான் நம்ம இந்த காரை வந்து இப்போ எடுத்துன்னு வந்திருக்கோம். நம்ம 1910 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் கோசம் உருவாக்குனது. ஆனால் நாங்கள் ரேசிங் ஓட்டலை நாங்கள் அதுவுமே. ஆனால் ஹை ஸ்பீட் இன்ஜின் தான் உள்ள ஃபுல்லாக நாங்கள் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஈவெண்ட் யாருன்னா இந்த ஷூட்டிங் கேட்டால் எடுத்துன்னு போவோம். இந்த ஆர்ஆர் படம் பார்ட் 2 வருது, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷார்ட் போயின்னு இருக்குது, அதுக்கோசம் கொடுத்துருக்கோம் அந்த காரு. இப்போ அங்கேருந்து பார்த்துட்டு தான் இங்கே கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து நிப்பாட்டணும். என்ன எதனால இதை உருவாக்குறீங்க? என்ன இன்ஸ்பிரேஷன் ஆகும்? அதான் எனக்கு வந்து ஒரு கார் மேலே எனக்கு ஒரு ஆசைங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் டேடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து இந்த ஓல்டு மாடல் கான்செப்ட் விண்டேஜ் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தார். அப்போ அதுலேருந்து எனக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் எங்ககிட்ட ஒரு 5 கார்கிட்ட இருக்குது. இன்னும் அடுத்த 2 மந்தில் ஒரு ராக்கெட்டில் மாதிரி ஒரு லான்ச் பண்ணுறோம் ஒரு கார், அதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கார்பெட் வரும். ஆனால் இப்போ சிங்கிள் கார்பெட்டில் தான் ஓடுது, இதில் டபுள் கார்பெட் வரும் அதில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆரன் சைடு இப்போ வந்து கார் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போது ரேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் எந்த ஒரு நாய்ஸும் வராது. இப்போ ஓல்டு மாடல் கார்லாம் கொஞ்சம் நாய்ஸ் வரும், இதில் நாய்ஸ் அவ்வளோ வராது. இதில் காசு பணம்லாம் பார்த்து பண்ணுறது எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், பணத்தை போட்டுனே தான் இருப்போம். இதில் இது வரையும் லட்சக்கணக்கில் போட்டுன்னு தான் இருக்கோம், இன்னும் போட்டுன்னு தான் இருப்போம். இதில் இன்னும் என்னென்ன வேணுமோ நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த நெக்கிலிங்கு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேறு என்னென்ன தேவை, இன்னும் அதே மாதிரி நம்ம ஸ்டெப்னியை வந்து இந்த சைடு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு என்னென்ன தோணுதோ மைண்டில் வருது, நாங்கள் பண்ணினே இருப்போம். அதான் விஷயம். ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்காது, நாங்கள் ஆர்டர் போட்டு வர வைப்போம். ராஜஸ்தான்லேருந்து வர வைப்போம். நம்ம ஒரு சில வெளியூர்லேருந்து மாவட்டத்துலேருந்து வர வைப்போம். நம்ம இதுக்குன்னு இருக்காங்க, டைப் இருக்காங்க, அங்கேருந்து வர வைப்போம் நாங்கள். சென்னை ஃபார்முலா கார் பந்தய போட்டியில் சேத்தன் கொரடா என்ற மாற்றுத்திறனாளி இந்திய வீரர் செயற்கை கால்களுடன் பங்கேற்க உள்ளார். சென்னை டர்போ ரைடர்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள சேத்தன் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சென்னை வாசி ஆவார். பிறக்கும் போது 2 கால்களிலும் குறைபாடு இருந்ததாகவும், ஆனால் கார் பந்தயத்தின் மீதான ஆர்வத்தால் தீவிர பயிற்சி செய்து செயற்கை கால்களுடன் சுமார் 18 ஆண்டுகளாக போட்டிகளில் பங்கேற்று வருவதாகவும் சேத்தன் கூறினார். வணக்கம், என் பேர் சேத்தன் கொராடா. சென்னை தான் என் ஊர். நான் வந்து 18 வருஷமாக ரேசிங் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து நிறைய வருஷத்தில் வந்து நிறைய கேட்டகரிஸும் ஓட்டியிருக்கேன். இதுதான் முதல் தடவை நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் ஓட்ட போகிறேன், அதுவும் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்முலா 4 பந்தயத்தில் வந்து நான் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஒரு ஆசை எப்பவுமே இருந்திருக்கு. எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட்டில் ரொம்ப த்ரில் ஆகிட்டேன். நான் வந்து சென்னை டர்போ ரைடர்ஸ்க்காக ஓட்ட போகிறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன வயசுலேயே வந்து கால்கள் பயன்படுத்த முடியாது, 2 கால்கள்லேயும் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ரேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் அப்படின்னு. எப்படி மேனேஜ் பண்ணீங்க, எப்படி ரேஸ்? அதாவதுங்க எல்லாமே ஒரு மென்டல் மைண்ட் செட்டில் தான் இருந்தது. இனி வரைக்கும் நான் வந்து எந்த வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லைனா ஒரு வீல் சேர்லேயும் உட்காந்தது கிடையாது. எல்லார் மாதிரியும் ஓடணும், எல்லார் மாதிரியும் நடக்கணும், எல்லார் மாதிரியும் எல்லாமே செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு I'll say a person. எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும், பாஸ்கெட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டென்னிஸில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் நான் கலந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் லெவலில் நான் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ட்ரைனிங் வெறும் 18 வருஷம் கிடையாது, பிறந்தப்பிலேருந்தே எனக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மற்றவங்களை ஏபிள் பீப்புளோட நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த பெருமையை தாண்டி ஒரு எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம். பாரினில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஒரு 280+ நான் ஓட்டியிருக்கேன். எவ்வளோ சஃபர் ஆச்சு சார்? ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும், சாதாரணமாக ரேசிங் வரணும் அப்படின்றது, ரேசிங் வரதுங்கிறது ஒரு கனவு. ரேசிங் வரணும்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம வர்றப்போ அது நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு ஏபிள் பர்சனோட ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய சூழலில் எவ்வளோ சஃபர் பண்ணீங்க? இப்போ எவ்வளோ சின்ன இடம் கிடைச்சிருக்கு? ஏங்க அதை பற்றி பேசி ரொம்ப சத்தம் போட்டால் தாங்க நம்ம அதை பற்றி கஷ்டம்னு பேசுவோம். நம்ம இனி வரைக்கும் நான் டிசபிலிட்டி பற்றி நான் பெருசாக யோசிக்கலை. மற்றவங்களோட கம்பீட் பண்ணணும் ஒரு எண்ணம் தான் எப்பவுமே இருந்தது. அந்த எண்ணத்தினால தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இப்போ நம்மளோட ரேசிங் சர்க்யூட்லாம்
பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் ரேஸ்? அது எப்படி இருக்குது? இன்டர்நேஷனல் லெவலில் நிறையா பார்த்துருப்பீங்க, சர்க்கியூட் நாலேஜ் நிறையா இருக்கும். இங்கே ரெடியாக இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது? டெஃபினெட்லி இட் இஸ் வெரி ப்ரொஃபஷ்னலி பில்ட் ரேசிங் ட்ராக். எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த சேஃப்டி பேரியர்ஸாக இருக்கட்டும், ஃபென்சிங்காக இருக்கட்டும், டால் ஃபென்சிங் கண்டிப்பாக வந்து டிரைவருக்கு மட்டும் இல்லை பப்ளிக்கும் ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் தான் அது. அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் கார்னர்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் கார்னர்ஸ், ஷிகேன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்டாக இருக்க போகுது. அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு நேப்பியர் பிரிட்ஜ் தாண்டி நம்ம தாண்டி போக போகிறோம் அந்த ரேஸில். கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட். எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோட் மெரினா பீச்னால் ரொம்ப இஷ்டம் சின்ன வயசுலேருந்து. ஸோ இன்றைக்கி அங்கேயே ரேஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறோன்னா ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீலிங். சேத்தன் கொராடா. ஆன்மீக செய்தி. சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு FIA தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னையில் நடைபெற உள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் இரவு நேர கார் பந்தயத்திற்கான அந்த சர்க்கியூட் கிரேட் 3 லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பினுடைய அந்த சான்று தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 3.8 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த சர்க்கியூட்டிற்கான பாதுகாப்பு அம்சங்களுக்கான அந்த சான்றிதழ் FIA கூட்டமைப்பு வழங்கி இருக்கிறது. 10 மீட்டர் அகலம் கொண்ட இந்த சாலையில் கடந்த 3 ஆண்டுகள் வரை இந்த சாலையை பயன்படுத்துவதற்கான இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சர்க்கியூட்டில் வேறு ஏதேனும் மாற்றங்களை ஏற்பாடு செய்தால் FIA அமைப்புடன் அதனை முறையாக தெரிவிக்க வேண்டும். அதனை பதிவு செய்யப்பட்டு மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்த வேண்டும் எனவும் FIA தெரிவித்திருக்கிறது. இதில் இந்த சர்க்கியூட்டில் மாற்றங்கள் செய்வது தெரிய வந்தால் இதற்கான லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் எனவும் FIA தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 29ஆம் தேதியிலிருந்து இங்கு அந்த ஆய்வு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு கட்ட ஆய்வு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த சர்க்கியூட்டிற்கான கிரேட் 3 லைசன்ஸ் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும், சீறி வரும் காரில் இந்தாட்டம், தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம், ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம், சாம்பியன் பறக்கட்டும், ஒரு ஆட்டம் பாட்டம் கூட்டம் அது நோட்டம் போடட்டும், விளையாட்டில் வெல்லும் பட்டம் மனசுக்குள் ஊடட்டும், கலங்காத தோல்வி கண்ணால் முயன்றொன்னே மாறட்டும், உறங்காத வெற்றி என்றும் துணிஞ்சாலே கூடட்டும், ட்ராக்ல த ஃபயரா பாயட்டும், ஹார்ட்ல த பவரா மாறட்டும், டார்க்ல த புகழா ஏறட்டும், டாப் தான் வெல்லும், இரும்புல செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம், கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும், லைஃப் என்ற ரேஸ்ல ஸ்பீடா போகும் லேப்ல, பள்ளம் நேடும் தடையில உன்னோட நெஞ்சில வெற்றி தரும் தெம்புல, நிக்காத எய்மில்ல ஜெட்டா ஆவோம்ல, அச்சா இருந்தா அது துச்சாவாதா, வந்தா வளர்ந்தா அது உச்சாவாதா, வாட
டாப்ல தான் ஃபயரா பாயட்டும், ஹார்ட்ல தான் பவரா மாறட்டும், டார்க்ல தான் புகழா ஏறட்டும், டாப் தான் வெல்லும். இரும்புல தான் செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம், கனவுகளின் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அள்ளும். ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் தெரிக்கட்டும்.